உலகில் அதிகப்படியான கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படும் மிக முக்கிய பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் இப்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தம் வெடித்திருக்கிறது. ஈரானின் கனவு திட்டமான பிட்காயின் அடிப்படையிலான நவீன கப்பல் காப்பீட்டு திட்டத்திற்கு அமெரிக்கா மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டுள்ளது. ஈரானுக்கு சொந்தமான சுமார் $1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் தோராயமாக 9,500 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி சொத்துக்களை அமெரிக்கா அதிரடியாக பறிமுதல் செய்திருப்பது உலக நாடுகளை பெரும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ரீகன் தேசிய பொருளாதார மாநாட்டில் நடைபெற்ற குட்லோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார். அமெரிக்க அரசு ஈரானுக்கு எதிராக தீவிரமாக நடத்தி வரும் பொருளாதார நெருக்கடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த டிஜிட்டல் வேட்டை நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் கிரிப்டோ வாலெட்டுகளை அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் நேரடியாக கண்டறிந்து அதிலிருந்த டிஜிட்டல் பணத்தை முழுமையாக முடக்கியுள்ளதாக ஸ்காட் விளக்கியுள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் ஈரான் தற்போது மிக கடுமையான நிதி நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இது ஈரானின் நிதி நிலையை தலைகீழாக புரட்டி போட்டுள்ளதோடு அந்த நாட்டின் பொருளாதார வலிமையை முற்றிலுமாக நிலைகுலைய செய்திருக்கிறது. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர் அல்லது ஐரோப்பிய யூரோ போன்ற பணத்தை பயன்படுத்தினால் மேற்கத்திய நாடுகள் உடனடியாக தடைகளை விதித்து விடுவதால் அவற்றை சமாளிக்க ஈரான் ஒரு தந்திரமான வழியை கையாண்டு, அதாவது எந்தவொரு நாட்டின் கட்டுப்பாட்டிலும் இல்லாத கிரிப்டோ கரன்சி மூலம் வர்த்தகம் செய்ய ஈரான் முடிவு செய்தது. இதன் ஒரு பகுதியாகவே ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்க ஹோர்முஸ் சேஃப் என்ற டிஜிட்டல் தளத்தை ஈரான் உருவாக்கியது. உலக நாடுகளின் கப்பல் நிறுவனங்கள் பிட்காயின் மூலம் பணம் செலுத்தி இங்கே காப்பீடு பெற்றுக் கொள்ளலாம் என ஈரான் அறிவித்திருந்தது. இந்த திட்டம் மூலம் ஆண்டுக்கு சுமார் 83,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட ஈரான் இலக்கு நிர்ணயித்திருந்தது. பிட்காயின் பரிவர்த்தனைகளை யாராலும் கண்காணிக்க முடியாது என்று ஈரான் கணக்கு போட்ட நிலையில் அமெரிக்க புலனாய்வுத்துறை அந்த தடையையும் உடைத்து ஈரானின் டிஜிட்டல் படத்தை கைப்பற்றிவிட்டது. அமெரிக்காவின் இந்த செய்கை ஈரானுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. தற்போது ஈரானின் உள்நாட்டு பொருளாதாரம் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மோசமான நிலையை எட்டியுள்ளது. தங்களின் பாதுகாப்பு படையில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக சம்பளம் கூட வழங்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் ஈரான் அரசு சிக்கி தவிக்கிறது. இதன் காரணமாக அந்நாட்டில் பணவீக்கம் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. ஒருபுறம் சர்வதேச தடைகள், மறுபுறம் கிரிப்டோ சொத்துக்கள் பறிமுதல் என அமெரிக்காவின் அடுத்தடுத்த அடிகளால் ஈரான் விழிபிதுங்கி நிற்கிறது. உலக நாடுகளின் கவனிப்பு இப்போது ஹார்முஸ் ஜலசந்தி பக்கமே திரும்பியுள்ளது.